வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். தென்மேற்கு வங்க கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை நீடிப்பு. பெரும்பாலான இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல். போலீசாரை மோசமாக சித்தரிப்பதாக திரைத்துறை மீது பிரதமர் சாடல். மோடி பேசிக் கொண்டிருந்த போது சிபிஐ இயக்குநர் ரஞ்சித் சின்ஹா தூங்கியதால் சர்ச்சை. இந்திய நிலைகள் மீது பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல். கட்டுமான பணிகளை ஸ்தம்பிக்க வைக்க துப்பாக்கிச் சூடு. விரிவான செய்திகள். தென்மேற்கு வங்கக்கடலை ஒட்டிய வட இலங்கை பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகத்தை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. ஞாயிறன்று செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை மண்டல வானிலை மைய இயக்குநர் ரமணன், தென்மேற்கு வங்கக்கடலை ஒட்டிய வட இலங்கை பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலையால் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழக கடலோர பகுதியில் அநேக இடங்களில் மழையும் தென் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறினார். நேற்று வடக்கு தமிழகத்தை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்க கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த தாழ்வு பகுதியானது இன்று காலை 8 மணி அளவிலே தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள வட இலங்கை பகுதியில் நிலை கொண்டுள்ளது. இந்த தாழ்வு பகுதியின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. உள் மாவட்டங்களில் இரு இடங்களில் மட்டுமே மழை பெய்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட விவரங்களின் அடிப்படையில் மிக அதிகமான மழை 10 சென்டிமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் புத்தன் அணை மற்றும் பெருஞ்சாணியில் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் நாம் மழை எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை இருக்கக்கூடும். சென்னையில் ஞாயிறன்று பரவலாக அதிகாலையிலிருந்தே மழை பெய்தது. விடுமுறை தினம் என்பதாலும் மழை காரணமாகவும் சாலைகள் வெறிச்சோடின. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக அணைகளும் குளங்களும் வேகமாக நிரம்பி வரும் நிலையில் பூதப்பாண்டி அருகே குளம் உடைந்து பயிர்கள் நாசமாயின. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 1 மாத காலமாக இடைவிடாது மழை பெய்து வருகிறது. இதனால் நீர்வரத்து அதிகரித்து அணைகள் அதன் முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் உள்ளது. இந்நிலையில் சனிக்கிழமையன்று மதியத்துக்கு பின்னர் தொடங்கிய மழை நள்ளிரவு வரை நீடித்தது. அதிகபட்சமாக புத்தனாறு அணை பகுதியில் 98, பெருஞ்சாணி அணை பகுதியில் 97.2, கன்னிமார் பகுதியில் 82.3 மில்லிமீட்டர் மழை பதிவானது. மழையால் குமரி மாவட்டத்தில் பெரும்பாலான குளங்கள் நிரம்பி மறுகால் பாயும் நிலையில் பூதப்பாண்டி அருகே சனிக்கிழமை அன்று இரவு தேங்களம் உடைப்பெடுத்து தண்ணீர் வயல்களுக்குள் புகுந்தது. வாழைத்தோப்புகளும் தண்ணீரில் மூழ்கின. வயல்களில் ஏராளமான மணல் தேங்கிவிட்டதால் பயிர் செய்ய இனி நிறைய பணம் செலவு செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் தெரிவித்தனர். நேற்று பெய்த அடமழை காரணமாக அந்த மார்பளவுக்கு தண்ணி வந்து எல்லா செடிகளையும் ரொம்ப சேதப்படுத்தி அழிச்சிருச்சுங்க. எனக்கு 8.5 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. தயவு செய்து ஏதாவது நிதி உதவி செய்திருந்தால் எங்களுக்கு மிக மிக வசதியாகவும் இருக்கும். உடைப்பை சரி செய்யும் பணியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மணல் மூட்டைகள் அடுக்கி முதலில் சரி செய்துவிட்டு பின்னர் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்திய திரைப்படத்துறையினர் போலீசை மோசமான முறையில் சித்தரித்து படங்களை உருவாக்கி வருவதாக போலீஸ் டிஜிபிக்கள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி வருத்தம் தெரிவித்தார். அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் 49வது அனைத்து மாநில டிஜிபிக்கள் ஐஜிக்கள் மாநாடு சனிக்கிழமையன்று துவங்கியது. 2ஆம் நாள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். நேர்மை, நவீனம், விழிப்பு, நம்பகம், திறமை உள்ளிட்ட அம்சங்களுடன் கூடிய ஸ்மார்ட் போலீஸ் துறையை உருவாக்க வேண்டியது அவசியம் என்று மோடி வலியுறுத்தினார். போலீஸ் துறையானது இயந்திரத்தனமானதாக இயங்காமல் உயிர் துடிப்புடன் விளங்க வேண்டுமெனவும் மோடி கூறினார். இந்திய சினிமா துறை போலீசை தவறான முறையில் சித்தரிப்பதை வழக்கமாக கொண்டிருப்பதாகவும் இதனால் மக்கள் மனதில் போலீசார் என்றாலே மோசமானவர்கள் என்ற எண்ணம் உருவாகியுள்ளதாகவும் கூறிய பிரதமர் மோடி, போலீஸ் மீது மக்கள் கொண்டுள்ள தவறான கருத்தை மாற்ற வேண்டியது மிகவும் அவசியம் என்றும் நாட்டில் நடக்கும் நல்ல விஷயங்களுக்கும் சினிமா மீடியாக்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் பேசினார். सामान्य मानवी के दिमाग में आप हिंदुस्तान की मूवी ने पता नहीं पुलिस को ऐसा पेंट करके रखा हुआ है. मैंने अभी बहुत कम ऐसी मूवी देखी कि जहां पुलिस के त्याग और तपस्या की कोई कथा आई हो और उसके कारण जनमानस पर ऐसी छवि बन गई है. हमने स्पेशली एफर्ट्स करने चाहिए.
भारत सरकार ने कोई पीआर एजेंसी कर करके ये सारे फिल्म प्रोड्यूसर से मिलना चाहिए, उनको बताना चाहिए भाई ये क्या कर रहे हो आप लोग। இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு 33,000 போலீசார் நாட்டை பாதுகாக்க உயிர் தியாகம் செய்திருப்பதாக சுட்டிக்காட்டிய மோடி, இவர்களது தியாகம் வீண் போய்விடக்கூடாது என்றார். போலீசாரின் உயிர் தியாகத்தை கௌரவப்படுத்தும் வகையில் உயிர் நீத்த போலீசார் குறித்த புத்தகத்தை அந்தந்த மாநிலங்கள் உருவாக்க வேண்டும் எனவும் மோடி கூறினார். देश आजाद होने के बाद 33,000 पुलिस के जवान देश की रक्षा के लिए शहीद हो जाए, नागरिकों की सुख सुविधा के लिए शहीद हो जाए. போலீசாரின் முழு வாழ்க்கை எப்போதும் ஆபத்து நிறைந்ததாக இருப்பதாக குறிப்பிட்ட மோடி, எனவே போலீசார் மற்றும் அவர்களது குடும்பத்தாரின் நலன் காக்கும் திட்டங்களை அளிக்க வேண்டியது அரசின் மிகப்பெரிய கடமை என்றும் தெரிவித்தார். போலீஸ் அதிகாரிகள் மாநாட்டில் பிரதமர் மோடி பேசிக் கொண்டிருந்த போது சிபிஐ இயக்குநர் ரஞ்சித் சின்ஹா தூங்கி விழுந்தார். கவுஹாத்தியில் நடந்த போலீஸ் அதிகாரிகள் மாநாட்டில் சிபிஐ இயக்குநர் ரஞ்சித் சின்ஹாவும் கலந்து கொண்டார். பிரதமர் மோடி நாட்டின் பாதுகாப்பு குறித்தும் நாட்டை காப்பதில் போலீசாரின் பங்கு குறித்தும் தீவிரமாக பேசிக் கொண்டிருந்த போது ரஞ்சித் சின்ஹாவுக்கு போரடித்ததோ என்னவோ குட்டி தூக்கம் போட துவங்கிவிட்டார். மோடி பேச்சுக்கு போலீஸ் அதிகாரிகள் கைத்தட்டிய போது திடுக்கிட்டு விழித்த ரஞ்சித் சின்ஹா மறுபடியும் தூங்கி வழிய ஆரம்பித்தார். विश्वास है हम पूरे पुलिस बेड़े में एक नई जान भर सकते हैं. முதல் நாள் மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசிய போதும் அதை பற்றியெல்லாம் கவலையின்றி ரஞ்சித் சின்ஹா குட்டி தூக்கம் போட்டார். நாட்டின் மிகப்பெரிய புலனாய்வு அமைப்பின் இயக்குநரின் இந்த செய்கை மாநாட்டில் பங்கேற்ற சக அதிகாரிகளின் மத்தியில் எரிச்சலை ஏற்படுத்தியது. 2G ஊழல் வழக்கு விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை காப்பாற்ற முயன்றதாக குற்றச்சாட்டுக்கு ஆளான ரஞ்சித் சின்ஹாவை வழக்கு விசாரணையிலிருந்து விலகி இருக்கும்படி உச்சநீதிமன்றம் சில நாட்களுக்கு முன் உத்தரவிட்டது. உச்சநீதிமன்றத்தின் குட்டு போலீஸ் மாநாட்டில் தூக்கம் என தனது பெயரை தானே கெடுத்துக் கொண்ட ரஞ்சித் சின்ஹா இன்னும் 2 நாளில் பணி ஓய்வு பெறப்போகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தானிய ராணுவத்தினர் இந்திய நிலைகள் மீது திடீர் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து இருதரப்புக்கும் 2 மணி நேரத்துக்கு துப்பாக்கிச் சண்டை நடந்தது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சம்பா செக்டாரில் உள்ள இந்திய எல்லை பாதுகாப்பு படை முகாம்கள் மீது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் ஞாயிறு காலை 11 மணிக்கு திடீர் தாக்குதலில் ஈடுபட்டனர். இயந்திர துப்பாக்கிகளால் சரமாரியாக சுட ஆரம்பித்த பாகிஸ்தானிய ராணுவத்தினருக்கு இந்திய வீரர்கள் அதே வழியில் பதிலடி கொடுத்தனர். 2 மணி நேரத்துக்கு நீடித்த இச்சண்டையில் எந்த தரப்புக்கும் உயிரிழப்பு ஏற்படவில்லை என்று எல்லை பாதுகாப்பு படை அதிகாரி தெரிவித்தார். முகாம் அருகிலேயே வீரர்களுக்கு கழிவறை உள்ளிட்ட இதர வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கான கட்டுமான பணிகளை எல்லை பாதுகாப்பு படை துவங்கியதற்கு பாகிஸ்தானிய ராணுவத்தினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதை இந்திய ராணுவம் நிராகரித்த நிலையில் கட்டுமான பணிக்கு எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாகவே துப்பாக்கிச் சூட்டை பாகிஸ்தானியர் நடத்தியுள்ளனர். பணியில் ஈடுபட்டுள்ள கட்டுமான தொழிலாளர்களின் மனதில் அச்சத்தை ஏற்படுத்தி கட்டுமானத்தை நிறுத்தும் நோக்குடன் இந்திய நிலைகள் மீது பாகிஸ்தானியர் தாக்குதல் நடத்தியதாகவும் இந்திய எல்லை பாதுகாப்பு படை அதிகாரி தெரிவித்தார். இதற்கு முன் அர்னியா செக்டாரில் உள்ள சர்வதேச எல்லைக்கோட்டில் உள்ள இந்திய நிலைகள் மீது நவம்பர் 28ஆம் தேதியன்று பாகிஸ்தானிய ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தியிருந்தனர். ISIS பயங்கரவாதிகள் இயக்கத்திலிருந்து திரும்பி வந்த ஆரிஃப் மஜீத்திடம் உண்மையை கண்டறியும் நார்கோ சோதனை நடத்த NIA அதிகாரிகள் முடிவெடுத்துள்ளனர். ஈராக் மற்றும் சிரியாவில் தனி இஸ்லாமிய தேசத்தை உருவாக்கும் இலக்குடன் ISIS பயங்கரவாதிகள் செயல்பட்டு வருகின்றனர். மும்பை கல்யாண் பகுதியைச் சேர்ந்த ஆரிஃப் மஜீத் உள்ளிட்ட 4 இளைஞர்கள் கடந்த மே மாதம் ஈராக்குக்கு புனித பயணம் செல்வதாக கூறிவிட்டு சென்றவர்கள் இறுதியில் ISIS இயக்கத்தில் சேர்ந்தனர். ISIS போரில் துப்பாக்கி குண்டு காயம்பட்ட ஆரிஃப் மஜீத் சிகிச்சை பெறுவதற்காக சொந்த ஊரான மும்பை திரும்பிய போது தேசிய புலனாய்வு அமைப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். தேச துரோக குற்றச்சாட்டு உள்ளிட்ட பிரிவுகளில் குற்றம் சாட்ட மஜீத்திடம் தேசிய புலனாய்வு அமைப்பின் அதிகாரிகள் ரகசிய இடத்தில் வைத்து விசாரித்து வருகின்றனர். காயத்துக்கு உரிய சிகிச்சை கிடைக்காததால் திரும்பியதாக மஜீத் கூறுவதில் NIA அதிகாரிகளுக்கு சந்தேகம் வலுத்துள்ளது. இந்தியா திரும்பியதற்கு வேறு மோசமான உள்நோக்கம் இருக்கலாம் என அதிகாரிகள் கருதுகின்றனர். அதனால் அவரிடம் உண்மையை கண்டறியும் நார்கோ சோதனை நடத்த அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். ISIS இயக்கத்தின் மீது பற்று உண்டானது எப்படி, ஈராக்கில் உண்மையில் நடந்தது என்ன என்பது போன்ற உண்மைகளை அறிவதில் NIA
அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். பயங்கரவாத கொள்கையில் அதிக நாட்டமுடைய மஜீத் கடந்த ஜூலை மாதத்தில் தாகிரா என்ற பாலஸ்தீனிய பெண்ணை மணந்திருப்பது அவரது பேஸ்புக் அக்கவுண்ட் மூலம் தெரியவந்துள்ளது. நார்கோ சோதனையின் போது அந்த பெண்ணை பற்றியும் ஏதாவது தகவல்கள் கிடைக்கலாம் என்று தேசிய புலனாய்வு அதிகாரிகள் கருதுகின்றனர். காஷ்மீர் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் 2வது கட்ட சட்டசபை தேர்தலுக்கான பிரச்சாரம் ஞாயிறு மாலையுடன் நிறைவடைந்தது. பயங்கரவாதிகள் மற்றும் மாவோயிஸ்டுகள் பிடியிலுள்ள ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் 5 கட்ட சட்டசபை தேர்தல் நவம்பர் 25ஆம் தேதி துவங்கியது. முதல் கட்ட தேர்தலில் காஷ்மீரில் 72%, ஜார்க்கண்டில் 62% ஓட்டுகளும் பதிவாயின. டிசம்பர் 2ஆம் தேதி நடக்கவுள்ள 2ஆம் கட்ட தேர்தலுக்காக இரு மாநிலங்களிலும் விறுவிறுப்பாக நடந்து வந்த தேர்தல் பிரச்சாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலையுடன் முடிவுக்கு வந்தது. முக்கிய கட்சிகளின் மூத்த தலைவர்கள் தங்களது வேட்பாளர்களுக்காக ஓட்டு சேகரித்தனர். ஜம்மு காஷ்மீரில் குப்வாரா, குல்காம், பூஞ்ச், உதம்பூர், ரியாசி மாவட்டங்களில் உள்ள 18 தொகுதிகளில் 2ஆம் கட்ட தேர்தலின் போது ஓட்டுப்பதிவு நடக்கிறது. 175 வேட்பாளர்களின் தலைவிதியை 15,35,087 வாக்காளர்கள் நிர்ணயிக்கின்றனர். 2,182 ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 20 தொகுதிகளில் 2ஆம் கட்ட தேர்தல் நடக்கிறது. முன்னாள் முதல்வர் அர்ஜுன் முண்டா மற்றும் மதுகோடா உள்ளிட்ட முக்கிய வேட்பாளர்களின் தலைவிதியை 4,43,00,000 வாக்காளர்கள் நிர்ணயிக்க உள்ளனர். 5,011 ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்தலை புறக்கணிக்க மாவோயிஸ்டுகள் அழைப்பு விடுத்துள்ளதால் 2ஆம் கட்ட தேர்தலுக்காக ஜார்க்கண்டில் 40,000 மத்திய மாநில போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். நன்கொடையாளர்களின் பட்டியலை வெளியிட தயாரா என்று பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுக்கு ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் சவால் விடுத்துள்ளார். டெல்லியில் நடக்கவுள்ள சட்டசபை தேர்தலுக்காக தீவிரமாக தயாராகி வரும் ஆம் ஆத்மி கட்சி தேர்தல் செலவுக்கு தேவையான நிதியை திரட்டுவதில் மும்முரமாக உள்ளது. சில நாட்களுக்கு முன் மும்பையில் இரவு விருந்து நடத்தி நிதி திரட்டிய கெஜ்ரிவால் டெல்லியில் நிதி திரட்டும் மதிய உணவு விருந்தை ஞாயிறன்று அளித்தார். ஆம் ஆத்மி வர்த்தகர் பிரிவு சார்பில் நடத்தப்பட்ட இவ்விருந்தில் பங்கேற்க 20,000 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. விருந்தில் பங்கேற்க வந்த கெஜ்ரிவால் தங்களுக்கு வரும் நன்கொடைகளின் விவரங்கள் ஆம் ஆத்மி கட்சி இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அதேபோல நன்கொடையாளர்களின் விவரங்களை வெளியிட காங்கிரஸ் பாரதிய ஜனதாவுக்கு துணிச்சல் இருக்கிறதா என்று கேள்வி விடுத்தார். ज्यादा रिस्पांस मिल रहा है. हमारा बॉम्बे में टारगेट था 40 लाख रुपए का और हमें लगभग 1 करोड़ रुपया मिला. और हम लोग इस तरह से फंड इकट्ठा करते हैं. हम लोगों से ओपनली चंदा मांगते हैं. किसने चंदा दिया उसका नाम भी वेबसाइट पे डालते हैं. अब मैं बीजेपी और कांग्रेस को चैलेंज देता हूं कि वो भी हिम्मत करें थोड़ी सी और बताएं कि उनका चंदा कहां से आ रहा है, कौन उन्हें चंदा देते हैं, वो कौन लोग हैं, वो भी वेबसाइट पे डालें. டெல்லி சட்டசபை தேர்தல் செலவுக்காக 30 கோடி ரூபாயை திரட்ட முடிவு செய்துள்ள ஆம் ஆத்மி கட்சி கெஜ்ரிவாலின் விருந்து நிகழ்ச்சியை மேலும் பல நகரங்களில் நடத்த திட்டமிட்டுள்ளது. கச்சா எண்ணெய் விலை சரிந்ததால் பெட்ரோல், டீசல் விலை மேலும் குறைந்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் தொடர்ந்து சரிவை கண்டு வருவதால் இந்தியாவில் பெட்ரோலிய பொருட்களின் விலையும் தொடர்ந்து குறைந்து வருகிறது. ஞாயிறன்று பெட்ரோல் விலை லிட்டருக்கு 91 காசுகளும், டீசல் விலை லிட்டருக்கு 84 காசுகளும் குறைக்கப்படுவதாக பொதுத்துணை எண்ணெய் நிறுவனங்கள் அறிவிப்பு வெளியிட்டன. இந்த விலை குறைப்பு ஞாயிறு நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகிறது. கடந்த நவம்பர் 1ஆம் தேதி பெட்ரோல் விலை லிட்டருக்கு $2.41 டீசல் விலை லிட்டருக்கு $2.25 குறைக்கப்பட்டது. கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து பெட்ரோல் விலை 8வது முறையாக குறைக்கப்பட்டுள்ளது. டீசல் விலையை நிர்ணயிக்கும் உரிமை எண்ணெய் நிறுவனங்களிடம் அளிக்கப்பட்ட அக்டோபர் மாதத்திலிருந்து இதுவரை 4 முறை டீசல் விலை குறைந்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் கின்னஸ் சாதனை முயற்சியாக ஒரே நாளில் 34 லட்சம் மரக்கன்று நடும் பணியில் பொதுமக்கள் பங்கேற்றனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் 14 ஊராட்சி ஒன்றியங்களில் 34 லட்சம் மரக்கன்றுகள் 12 மணி நேரத்தில் நடப்படும் கின்னஸ் சாதனை முயற்சி ஞாயிறன்று காலை துவங்கியது. இப்பணியில் 70,000 பேர் ஈடுபட்டனர். இத்திட்டத்தை அமைச்சர் வைத்திலிங்கம் துவக்கி வைத்தார். தஞ்சை மாவட்டத்தில் 12 மணி நேரத்தில் 34 லட்சம் மரக்கன்றுகள் நடுகின்ற நிகழ்வாக இன்றைக்கு தஞ்சை மாவட்டத்தில் சிறப்பாக மரக்கன்றுகள் நடப்படுகின்றது. மக்களினுடைய ஒத்துழைப்போடு இந்த திட்டம் சிறப்பாக இன்றைக்கு நிறைவேற்றப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாவட்ட கலெக்டர் சுப்பையன், மேயர் சாவித்ரி கோபால், எம்எல்ஏ ரெங்கசாமி உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்.
தங்கத்தின் விலையில் ஞாயிற்றுக்கிழமையன்று மாற்றமில்லை. ஒரு சவரன் தங்கம் 19,352 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,419 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 37 ரூபாய் 60 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 35,095 ரூபாயாக இருந்தது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடும் வகையில் 400 கிலோ உலர் பழங்கள் 60 லிட்டர் மதுபானம் கலந்த ஸ்பெஷல் கேக் தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. கோவையில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் 400 கிலோ உலர் பழங்கள் 60 லிட்டர் மதுபானம் கலந்து கேக் தயாரிக்கும் பணி துவங்கியது. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 400 கிலோ ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு 60 லிட்டர் லிக்கர் யூஸ் பண்ணி பண்றேன். நார்மலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளம் கேக் பண்ணும்போது பிராண்டி தான் நிறைய யூஸ் பண்ணணும். அதனால பிராண்டி வந்து 30 லிட்டர், ரம் 20 லிட்டர், 10 லிட்டர் வந்து விஸ்கி யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா 7 வகையான ட்ரை நட்ஸ் யூஸ் பண்றாங்க, 19 வகையான ட்ரை ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்றேன். 6 மணி நேரம் இவற்றை தயார் செய்வதால் 2 ஆண்டுகளுக்கு கெடாது என்றும் உடல் நலத்திற்கு ஏற்றது என்றும் அசோக் குமார் தெரிவித்தார். 1 மாசம் நாங்க வந்து உங்க ப்ராசஸ் இதை ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது 1 மாசத்துக்குள்ள அந்த தேவையில்லாதெல்லாம் எவாபரேட் ஆயிரும். என்ன தேவையோ அது மொத்தம் ட்ரை ஃப்ரூட் கூட இன்கல்கேட் ஆயிரும், மிங்கிள் ஆயிரும். அதை நாங்க வந்து குக் பண்றது பாத்தீங்கன்னா ஸ்டீம் குக்கிங்ல ப்ராசஸ் பண்றோம். அதனால பாத்தீங்கன்னா அது குக் பண்ணி நாங்க வந்து இந்த ஸ்டீம் குக் பண்ணும்போது நார்மலா பேக்கிங் பண்ணும்போது டைரக்டா பேக் பண்ணும்போது 45 மினிட்ஸ்ல குக் பண்ணுவோம். இந்த ஸ்டீம் குக் பண்ணும்போது மினிமம் லைக் 6 ஹவர்ஸ் ஆகும். 6 மணி நேரம் குக் பண்ணும்போது இந்த ஸ்லோ ப்ராசஸ். அதனால இந்த கேக் பாத்தீங்கன்னா 2 வருஷம் தாக்கு பிடிக்கும். கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நெருங்குவதை முன்னிட்டு கேக் தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.